ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் ஒன்று இருக்குது, அடுத்து டெரிவேட்டிவ் கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் அப்ளை பண்ணி ஓகே சார். கம்ப்ளீட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம். ஸோ ஷிஃப்டிங் தியரம் போது நம்மளுக்கு என்னன்னா இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டி வெறும் எஃப் ஆஃப் டிக்குள்ள இ பவர் மைனஸ் ஏடி எஃப் ஆஃப் டின்னு வந்ததுன்னா இது எப்படி எழுதணும்னா எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஏன்னு எழுதணும். அதே எல்லா இ பவர் பிளஸ் ஏடி எஃப் ஆஃப் டின்னு வந்ததுன்னா அது மைனஸாக மாற்றிருந்தோம். அவ்வளோதான், எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏன்னு எழுதணும். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தை வச்சு எழுதுது. இதே டெரிவேட்டிவ் கான்செப்ட் என்ன நடக்குதுன்னா எல் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி. இது கான்செப்ட் என்ன? டெரிவேட்டிவ் கான்செப்ட். டெரிவேட்டிவ் கான்செப்ட் என்ன நடக்குதுன்னா மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் டெரிவேட்டிவ். இங்கே மல்டிபிள் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டின்னு வந்துன்னா அதை டெரிவேட்டிவாக மாற்றிக்கிட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்னா என்ன உங்களுக்கு தெரியும்? அது கரஸ்பாண்டிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு இருக்கும். கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ். எஃப் ஆஃப் டி. ஓகே சார். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இதுலேருந்து பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது. இல்லைனாலும் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வரணும். சரிங்களா? ஓகே சார். எஸ் சார். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்களே போட்டுருவீங்க. இ பவர் டி இன்ட்டு சைன் டி. இது என்ன ஃபார்முலா வருதுன்னு கண்ணு? அப்போ இதை பார்த்துங்க எப்படி எடுத்துக்கோங்கன்னா எல்லா சைன் டின்னு எழுதிக்கிட்டு எஸ் டென்ஸ் இங்கே டியோட கோஎஃபிஷியன்ட் 1. அப்போ ப்ளஸ் 1 தானே? ப்ளஸ் 1 என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். எஸ் மைனஸ் 1. இங்கே பாருங்க ஃபார்முலாவை ப்ளஸ் ஏ வருது, எஸ் மைனஸ் ஏ வருது. அப்போ எஸ் மைனஸ் ஏ எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் ஏன்னு அர்த்தம். அப்போ இங்கே எஸ் டென்ஸ் டு என்ன ஆகும்? எஸ் மைனஸ் 1 ஆகும். எஸ் மைனஸ் 1. ஓகே சார். சொல்லுப்பா. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் sin t உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சொல்றேன் என்ன ஃபார்முலான்னு? சார் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at அந்த ஃபார்முலா தானே சார்? sin at தான். a ஓட வேல்யூ இங்க 1. சார். ஓகே சார். a by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். அப்ப s ஸ்கொயர் பிளஸ் 1. பட் s வந்து என்ன பண்றோம்? s வந்து s tends to 1 ன்னு மாத்துவோம். s to 1. ஓகே சார். அப்ப என்ன ஆகும்? s இருக்கிற இடத்துல 1 ன்னு மாத்திக்கங்க. அவ்வளவுதான். s minus 1 the whole square plus 1. இதுதான் கான்செப்ட். ஓகே சார். இது ஷிஃப்டிங் தியரத்தோட கான்செப்ட். எனி டவுட் மோ ஷிஃப்டிங். அது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங், செகண்ட் ஷிஃப்டிங் தியரல இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தோட கான்செப்ட். ஓகே சார். எனி டவுட் ரகன இது ரெக்கார்டிங்? ஓகே புரிஞ்சுச்சு சார். அப்ப புரிஞ்சுனா எனக்கு இந்த சம் நீங்களே போடணும், நான் எதுவும் பேச மாட்டேன். அப்ப எல்லா t cube into e power minus 3t. இது என்ன ஃபார்முலா என்ன வரும் சொல்லுங்க. t cube into போட முடியுமா? நான் ஹெல்ப் பண்ணிட்டா சார்? ஒரே செகண்ட் சார் சொல்றேன் சார். t cube வந்து நம்ம t power n ஃபார்முலா எல்லா t power n factorial by s power n plus 1. அப்ளை பண்ண வேலை முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க. n factorial என்ன எவ்வளவு சார்? n factorial வந்து 3 factorial 6 சார். divided by s power 3 plus 1. Yes sir. s tends to s plus 3. s plus 3. அப்ப 6 divided by s power 4. s power 4 s tends to s plus 3. s plus 3. அப்ப என்ன ஆபரேஷன் சொல்லுங்க சார்? 6 divided by s plus 3 whole power 4. அவ்வளவுதான் கண்ணு. என்ன கஷ்டமா இருக்குதா? ஓகே வருதுங்களா? சார் அந்த s வந்து s plus 3 s tends to s plus 3 அந்த முன்னாடி சம்முக்கு ஒன்று சொன்னீங்களா? முன்னாடி சம்முக்கு சொன்னீங்களா சார்? s tends to s minus 1 அது மட்டும் எப்படின்னு சொல்லுங்க சார். இல்ல இந்த ஃபார்முலா தான். இங்க பாருங்க பிளஸ் a ன்னு இருந்தா என்ன ஆகுது? மைனஸ் a ன்னு வருது. கரெக்ட்டா? பிளஸ் மைனஸ் a. ஓகே சார். அதே மாதிரி மைனஸ் a வருதுங்க என்ன ஆகுது? பிளஸ் a ஆகும்.
பிளஸ் ஏ. ஓகே சார். அப்ப இங்க வாங்கல, இங்க என்ன ஏவோட வேல்யூ என்ன? 1 சார். டி கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, கரெக்ட்டுங்களா? டி யோட கோஎஃபிஷியன்ட் எஸ் சார். அப்ப ஏ ஏவோட வேல்யூ 1 தானே? அது 1. அது பிளஸ் எஸ் 1 சார். தானே? அப்ப ஏவோட வேல்யூ பிளஸ் பிளஸ் 1 1. அப்ப -1 ஆயிரும். ஓகே சார். கிளியரா இல்ல டவுட் இருக்குங்களா? ஓகே புரிஞ்சுச்சு சார். இப்போ புரிஞ்சுச்சு சார். ஓகே. அப்ப இந்த சம் நீங்க போட ஓகே போறீங்க, சார். நான் பேச மாட்டேன். இந்த சம் நீங்களே போடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஓகே சார். e பவர் t இன்டு cos ஸ்கொயர் t. ஓகே சார். cos ஸ்கொயர் t இப்பதான் போட்டோம். அப்ப இது என்ன வரும் நீங்க டக்குன்னு போட்டு எனக்கு அனுப்புறீங்களா? ஓகே அனுப்புறேங்க சார். அனுப்புங்க. அடுத்து டெரிவேட்டிவ் கான்செப்ட் காம்பினேஷன் பார்க்கலாம். ஓகே சார்.